இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக, இலக்கியங்களை படிக்கிறது எதுக்காக, இலக்கியம்னா என்ன? முதல்ல கடுமையாலாம் கேள்வி கேட்க மாட்டேன், கடுமையாலாம் பார்த்தா கேள்வி கேட்குறது ரொம்ப சின்ன கேள்வி தான் கேட்பேன். ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு. எப்படி? இங்கே வாரு எந்திரி, உன் பேர் என்ன? அந்த பிள்ளை பேர் சொல்லிச்சு. 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 846 956 எவ்வளவு கூட்டு? அந்த பிள்ளை அழுதுருச்சு. போங்க டீச்சர், சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டிருக்கேன், போட முடியாத பெரிய கணக்கு ஏன்ட்ட போட சொல்லுங்க. ஏன் டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல? இப்போ நான் பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எப்பவும் தயாராக உட்காந்துருக்கணும். இலக்கியம்னா என்ன அப்படின்னா, மனுஷனாக வச்சுருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா புத்தகங்கள் தாங்க, நூல்கள் தான் மனிதர்களை மனிதர்களாக வச்சுருக்குது. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன் கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்திலே பெரிய விஞ்ஞானம் புத்தகம் தாங்க. புத்தகம் மாதிரி ஒன்று உலகத்தில் இல்லை. அதனால பிற உயிர்களுக்கு தனியான அறிவு இருக்குமே தவிர கற்ற அறிவு இருக்காது. கற்றதினால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றார் தொழார் எனின், திருவள்ளுவர் சொல்றார். படித்ததுனால அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு கண்ணாசன் ஒரு படத்தில் எழுதியிருக்காரு. படிப்பு அவ்வளோ முக்கியம். இலக்கியம்னா நம்ம இதில் இப்போ மற்ற நாட்டில் மொழி இருந்தது, எழுத்து இருக்காது. எழுத்து இருக்கும், இலக்கியம் இருக்காது. நமக்கு மட்டும்தாங்க மொழி, இலக்கியம், இலக்கணம், எழுத்து எல்லாமே இருக்குது. நம்ம எவ்வளவு பழைய ஆட்கள்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், மதுரை பக்கத்தில் ஒரு இடத்த தோண்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடம் தெரியுமா? கீழடி. யார் முதல்ல சொன்னா? ஒடியா ஒடியா வாங்க, புஸ்தகம் விற்க போதே. வரட்டும் வரட்டும், யார் வந்தண்ண? கீழடி இன்னும் 4 அடி தோண்டினா கீழடிய உலகத்தில் முதல் மனுஷன் தமிழன் தான் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சலாங்க. அந்த வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பழைய இடங்கள்லாம் இந்த பகுதியில் நிறைய இருக்குது. இத்தகைய பெருமையோடு இத்தனை சிறப்போடு இலக்கியங்களை வச்சுருக்கோம். நம்ம 10 பாட்டுன்னு சொல்கிறோம், 8 தொகைன்னு சொல்கிறோம், 11 கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறோம். 11 கீழ்கணக்கு நூல்லாம் நீதி நூல். இந்த ஒரே ஒரு கேள்வி, பெரியவங்க ஒருத்தர் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே, சின்ன பிள்ளையை தான் சொல்லிகிட்டே இருக்கு. 11 மேல் கணக்குங்கிறாங்க, கீழ்கணக்குங்கிறாங்க. அப்படின்னா என்ன? மேல் கணக்குன்னா மேல் பீரோவில் இருக்கும், கீழ்கணக்குனா கீழ் பீரோவில் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. யாராவது சொல்கிறதுனா சொல்ல, இல்லை நானே சொல்லிடுவேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். நீண்ட அடிகளை உடைய பாடலாக இருந்தால் மேல் கணக்குன்னு அர்த்தம். அதாவது திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இதெல்லாம் நீண்ட அடிகளை உடையதால் அதுக்கு மேல் கணக்குன்னு பேர். 18 நூலுமே 4 அடி 2 அடி தான் இருக்கும். திருக்குறளும் அதில் 1. அதனால் அது கீழ்கணக்குன்னு பேர். அவ்வளோதான். யாராவது கேட்டால் சொல்லணும், சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட்டிமன்றம் போனீங்களே என்ன கிடச்சுன்னா, அவர் வாட்டு பேசிட்டு இருந்தார், நாங்கள் உட்காந்துருந்தா நடுவில் சிரிப்பு சொன்னார். இப்படிலாம் பேசக்கூடாது. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகுற வரைக்கும் மறக்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. செல்வத்துள் செல்வம், திருப்பி இதே 5 பிள்ளையை தான் சொல்லுது. பெரிய ஆளுக சொல்லவே மாட்டேங்கிறீங்க. வேறு யார் சொன்னீங்களா? புஸ்தகம் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உட்காந்துங்க. சொல்லி புஸ்தகம் வாங்கினா இருக்கட்டும். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இந்த கேள்விக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதில் செல்வத்துள் செல்வம்
செவிச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சரி, இதில் எத்தனை தடவை செல்வம்னு வந்துச்சு? இந்த புஸ்தகத்தை வாங்கிங்க. நாளா புஸ்தகம் தரமாட்டேன். எத்தனை தடவை யோசிக்க? இல்லை நீங்கள் வாங்கம்மா, சும்மா சொன்னேன். செல்வத்தில் செல்வம் எண்ணுங்க, கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டே இருக்கீங்க. 6 7 மொத்தமே 7 சொல்லுதேன், அதில் 6 7 இருக்கக்கூடாது. ஐயா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எத்தனை தடவை செல்வங்கிற வார்த்தை வந்துச்சு? இப்படி நான் அப்படியே விரல நீட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்க முடியுமா? இந்த மத்தியானம் 1:30 மணிக்கு செய்தி சொல்கிற மாதிரி ஆயிராதா? ஒரு ஆள் செய்தி சொல்லிகிட்டே இருப்பார், ஒருத்தர் இப்படி கை கால் ஆச்சிக்கிட்டே இருப்பார்ல, அப்படி வந்துடும் இல்லையா? இது நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன். செல்வத்துள் செல்வம் அப்படின்னு ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் என்ன சொல்கிறது? ஏன் 5 தடவை செல்வத்தை சொன்னார் தெரியுமா? மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்ல செல்வத்தை நுகர்றோம். மெய்யின்னா என்ன? உடம்பு, இந்தா நகையெல்லாம் போட்டிருக்கோம். வாய் தின்னே தீத்து போடுறோம். கண் பார்க்காத விஷயம் கிடையாது. மூக்கு எல்லா வாசனையும் அறிகிறோம். இதெல்லாம் அழிஞ்சு போகும் அவங்க. ஆனால் காதில் கேட்ட செல்வம் இருக்குல்ல, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா 7 ஜென்மத்துக்கு உங்களோட வரும்னு சொன்னால் அதுதான் இலக்கியம். அந்த இலக்கியங்களை நாம் ஏன் கற்கிறோம்? ஏன் இன்னொன்று, நீங்கள் கரெக்டாக என் கூடவே வரணும், அருமையாக கேட்கணும். வெளியில் போகிற போது 4 செய்தியை கேட்டுட்டு போனோங்கிற செய்தி இருக்கணும். நாம் கற்பதனுடைய நோக்கம் இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சந்தோஷத்துக்காகவா இல்லை அதுபடி நடக்கிறதுக்காகவா? இப்போ ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கற்க எவ்வளோ கூச்சப்படுறீங்க பாருங்க பெரிய ஆளுங்க சொல்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படியே சொன்னீங்கன்னா ஆளுக்கு 10,000 ரூபா கலெக்டர்கிட்ட சொல்லி தர சொல்கிறேன்னு சொன்னால் மாத்திரம் சத்த போட்டு சொல்லுவீங்கல்ல. சரி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த பாட்டை எப்படி படிக்கணும்னு தெரியுங்களா? இந்த கற்கங்கிற எழுத்து இருக்குல்ல, அதை எல்லாத்தோடையும் கூட்டுங்களேன். கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, கற்க நிற்க, கற்க அதற்கு தக. முடிஞ்சு போச்சு. படி படி கற்கன படி, படி, பிழை இல்லாமல் படி, படிக்க வேண்டியவற்றை படி, படித்தபடி நிற்பதற்காக படி, எனவே நீ படி. சரி, இந்த குறளில் ஒரு ஆச்சரியம் இருக்கு. இந்த ஆச்சரியத்தை சொன்னால் புஸ்தகம் ஒன்று ரெடியாக இருக்கு. என்னது? வாங்கய்யா, பிரமாதம்யா. இந்த திருக்குறளில் துணை எழுத்தே கிடையாது. துணை எழுத்து இல்லை. துணை எழுத்துனா தெரியுமா? இப்போ நான் நிறைய துணை எழுத்து இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு விடிய கால வரைக்கும் பட்டி பண்ணுற முடியாதுன்னு நினைக்கப்படாது. என் மேலே வாங்க, வாங்கய்யா. மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. நீங்கள் சொன்னீங்களா? வாங்க 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 வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. இந்த பாருங்க, இப்படி மேடைக்கு வந்து போட்டோ எடுக்கணும். நான்லாம் எங்கள் வீட்டில் போட்டோ எடுத்து வச்சுருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன், கலைஞர் அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன். 3 முதல்வர்கள்ட்ட விருது வாங்கின ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ சொல்லணும், இந்த கேட்டுட்டு வர்றப்ப சொல்லிட்டு வரணும். துணைக்கால்னா என்ன அப்படின்னா, போது ஒரு துணைக்கால் போட்டால் நெடில்னு அர்த்தம். நன்மை இதில் துணைக்கால் இல்லை. 4 துணைக்கால் இருக்கா? 4 இதுதான் துணைக்கால். இந்த திருக்குறளில் துணைக்காலே இல்லை. நிறைய துணை எழுத்து இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா? யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால்
எத்தனை துணை எழுத்து இருக்குது தெரியுமா? 11 துணை எழுத்து இருக்குது. இதில் யா, கா, வா நிறையா இருக்குது. இருக்கட்டும், இதில் ஒன்றுமே போடலையே. ஏன் போடல? அவர் தீர்ந்து போச்சா? அருமை 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 ஐயா, பிரமாதம் ஐயா. நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் புத்தகம் வாங்கய்யா. படித்தவனுக்கு யார் துணையும் தேவையில்லை, படிப்பு ஒன்று தான் துணை. அருமை, சூப்பராக சொன்னீங்க. எனக்கும் கை கால் வலிக்கிற வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துட்டு தான் இருப்பேன். இல்லை, ஒரு விஷயத்தை கேட்க வர்றோம்னா நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இப்போ நம்ம பின்பற்றி மகளவா, இன்புற்று மகளவா, பின்பற்றி வாழவான்னு பேச போகிறோம். இன்னும் ஒருத்தர் வர வேண்டியிருக்கு. அவங்க வந்துட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. திருச்சியிலேருந்து வர்றாங்க. இப்போ வந்திருக்கவங்கள நான் அறிமுகம் பண்ணுறேன். முதல்ல இலக்கியங்களை நான் கற்பது எதற்காகன்னா, நிற்க அதற்கு தக என்பதை போல பின்பற்றி வாழத்தான் என்பதற்காக 2 பேர் பேச வந்திருக்காங்க. அதில் முதல்ல உட்கார்ந்துருக்கவர் நல்ல பேச்சாளர் மட்டும் இல்லைங்க, சொன்னபடி நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர். தான் சம்பாதிக்கிற பணத்தை அதில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத ஏழைகள் என்று அவரும் அவருடைய துணைவியாரும் மகனுமாக சேர்ந்து பொது சேவை செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஒரு சான்றோர் இவர். அத்தகைய பெருமை மிகுந்தவர் எங்களோடு பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறார். நான்கில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அதே அணியிலே பேசுவதற்காக வந்திருப்பவர்கள் நம்ம ஊரை சேர்ந்தவங்க. அழகாக சொன்னார் ஐயா சொல்கிற போது. போன ஆண்டு ஒரு 2 ஆண்டுக்கு முதல்ல நார்வே போனோமா? 2018 19 2019, அதாவது இது வர்றதுக்கு முதல்ல, கொரோனா வர்றதுக்கு முதல்ல நார்வே நாட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஜெர்மனிக்கு பக்கத்தில் முனிச் நகரத்துலேருந்து அங்கேருந்து டிரான்சிட் எடுத்து அப்படி போயிட்டு வர்றோம். எங்களோட வந்து நார்வே நாட்டில் தீபாவளி அன்னைக்கு அங்கே இருந்தோம். நாங்கள் ஒரு தீபாவளியை நார்வேல கொண்டாடினோம். என்ன 4 வேலையே போயிட்டு இருந்தோம், நார்வேக்கும் போனோம். அதான் முக்கியம். நல்ல அழகாக பேசுவாங்க, இனிமையாக பாடுவாங்க. நல்ல பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். நாகை மாவட்டத்தில் தனக்கென ஒரு தனி ரசிகர் மன்றத்தை வைத்து தொலைக்காட்சிகள் தோறும், மேடைகள் தோறும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நல்ல பேச்சாளர். திண்டுக்கல்லில் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நானும் ஐயா சாலமன் பாப்பையாவும் போயிருந்தோம். அன்னைக்கு அதிகமாக கைதட்டுன்னு வாங்குது இவங்க தான். எங்களுக்கே பொறாமையாக போச்சு. அவ்வளோ அருமையாக பேசுனாங்க, அவ்வளோ அருமையாக பாடினாங்க. அத்தகைய பெருமை மிகுந்த நாகை வேம்பு பாலா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் பின்பற்றி வாழ்வதற்காக வந்திருக்காங்க. பின்பற்றி வாழலாம், இன்புற்று மகிழ்கிற தன்மை இருந்தால் தானே ஒன்றை படிப்போம். இப்போ நீங்கள் பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கீங்க, 2 ஜோக்காவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சீரியஸாக போட்டு உங்களை படுத்தக்கூடாது. அப்படி என்ன நீங்கள் ஜோக்கு சொல்லிட்டீங்கன்னு கேட்கலாம். இன்னும் ஒன்று சொல்கிறேனே, இப்போ ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் போகிறோம், சில பேர் ஏறின உடனே படுத்து தூங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நம்ம சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்து தூங்குவாங்க. அசஞ்சம்னா கூட வைவாங்க. நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதுரையில் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தர் நீங்கள் கோயம்புத்தூரான்னு கேட்டான். ஆமான்னு. பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு சொல்லி படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவு அவனை எழுப்பி ஐயா பழனி, ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னையை நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்தேன். சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன நகைச்சுவை இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்ல நகைச்சுவைகளை கேட்டவுடனே நமக்கு ஒரு நம்மளை அறியாமல் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயாளி சிரிப்பானா பல்லு வீங்கி போயிட்டு ஒருத்தன்
அவனை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிக்கணே, இது முடியும் உன்னை கொல்லாம விட மாட்டா அப்படின்னு. தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், கோபமாக இருப்போம், சோகமாக இருப்போம். சண்டை வராதா? வரும். வந்தால் உடனே மறைஞ்சிடணும். அதுக்காக கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது. சின்ன சின்ன சண்டை வரணும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தையே சொல்கிறேனே, ஒரு கணவன் மனைவி உட்காந்துருந்தாங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல? அவன் சிரிச்சிருக்கேன், லூஸு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் உடனே கூப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமையெல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார்வாளுக. நான் எங்கே போவேன் மாமா? நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? அந்த அம்மா விட மாட்டேங்குது. நரகத்தில் குரங்குதே இருக்கும், உட்காரு. உடனே அந்த அம்மா அவர் முதுகில் செல்லம் ஆடிச்சு. போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா? இது வேணுமா அவனுக்கு? பேசாமல் வாயை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. இன்புற்று மகிழத்தான் இலக்கியங்களை படிக்கிறோம் என்று பேசுவதற்காக நல்ல பேச்சாளரும் அழகப்பா பல்கலைக்கழக கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியரும் நற்றமிழ் நாவலர் என்ற பட்டம் எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் பார்த்த நற்றமிழ் நாவலராக விளங்குகின்ற ஐயா பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்து வர இருப்பவர்கள் உருமுதலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை மனோன்மணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மேடைக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம், அதுக்காக நிற்க முடியாது. அவர்கள் வந்திருக்காங்க, பேசுவாங்க. எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடக்கும்? ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த புஸ்தகம் தீர வரைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எவ்வளவு நேரம்னு கேட்டால் நான் கேட்டுக்கிட்டேன். நான் ஒரு கூட்டத்தில் பேச போனப்ப, ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்னு அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். இப்படி கேட்காதீங்கய்யா, உங்கள் ஊர் யாது, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் வேலை இல்லாத நான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதை மாதிரி பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து இப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? அருமை அருமை அருமை. எல்லாரும் கை தட்டினா தான் அடுத்த வார்த்தை பேசுவேன். இல்லை ஐயா, அந்த கேமரா ஆட்கள் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் திருப்புங்கய்யா. அவங்க கை தட்டுறப்ப சிரிக்கிறப்ப அப்போ தான் பட்டிமன்றம் பார்த்த மாதிரி இருக்கு. நீ எங்களே காமிச்சிக்கிட்டு வைங்க, ஒருத்தர் கூட வல்ல ஓட்டுருக்கு பட்டிமன்றத்துக்கு நினச்சிவிடுவாங்க. தனியாக உட்காந்து பேசியிருக்காங்க 7 பேர். இப்போ திருப்பின உடனே சந்தோஷமாக கை தடிச்சிருங்க பார்ப்போம். அப்படி அந்த வருது வரும் கேமரா, அப்படி வாங்க, அப்படி பிரமாதம். இப்படி தான் டிவியில் எடுக்கிறது தெரியுதுங்களா? டிவியில் அடிக்கடி சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்களா, அதெல்லாம் என்னென்ன ஒருத்தருக்கு அம்பு வச்சுக்கிட்டே திருப்பியான். சிரி சிரி கொன்றுவேன் சிரி. நல்லா கை தட்டி சந்தோஷமாக சிரிச்சு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க, எடிட்டிங்கில் போட்டுக்கலாம். இது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா டிவியில் வந்தோடனே அவர் வணக்கங்கிறாரு, விழுந்து விழுந்து சிரிப்பா. அது எப்படிலாம் சிரிப்பு வருமா? மனுஷன் உலகத்தில் வேறு எந்த உயிராக சிரித்து படுத்துருக்குமா? வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வைங்க, கண்ணீர் விட்டு அழுதுருவோம். கேவலம் ஒரு நாய் பார்த்து என்னை சிரிக்குது. நீ எந்த நாய் இந்த தெருவில் விட மாட்டேங்க சொல்லுமா இல்லையா? பஸ்ஸில் ஏறுறோம், எத்தனை நகைச்சுவை இருக்குது, ரசிச்சிருக்கோமா? கண்டக்டர் சொல்கிறாரு, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தர் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓன்ட்ட இருக்கா அப்படின்னா, இல்லை, அப்போ நீ இறங்கு. எல்லோரும் தானே இறங்க சொன்னால் பேசிக்கிட்டே போவோமா? 2 பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு பஸ்ஸுக்குள்ளே. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக ஜன்னல் கதவை பூட்டு, குளிர் காத்து பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா சொல்லுது, ஒழுங்காக திறந்து விடு, வேறு தான் நான் செத்துருவேன். 2 பேர் ஜன்னலை ஏற்றி இறக்கி பிக்குதுங்க. கண்டக்டர் கும்பிடுறாரு, தாயே பிக்காதீங்க பிக்காதீங்க. கேட்கல. அதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வந்து எந்திரிச்சு வந்தான். என்ன சத்தம்? கண்டக்டர் விலைக்கு சொன்னார், ஜன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா, நான் என்ன செய்ய? அவன் நல்லா பதில் சொன்னான் பாருங்க.
ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவ சாகட்டும். ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவ சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டார். 2 பேரும் யார் விட்டு பொம்பளையா ஏன் சாகட்டும் முறை அவன் சொன்னா 2 ஏன் மொட்டாடிட்டான். எங்கே ஓடாலும் இப்படி இந்த நேரத்தில் திருப்பணிமையா கேமராவை நீங்கள் என்னையா போங்கய்யா, நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. என் கூடவே நீங்கள் வரணும்யா, ஜோக் எங்கன வருதோ அங்கனுக்குள்ளே டக்குன்னு படக்குன்னு பார்த்து சிரிக்க வச்சுருப்போம் எடுத்துட்டோம்யா. நீங்கள் மேடைக்கு ஒரு கேமரா கொண்டாங்க, அப்போ தான் நல்லது. வாங்க சார், அவரையா சரி, நான் போதும் முடிங்கன்னு சொல்கிறாராக்குன்னு நினச்சேன். 3 கேமரா வச்சுருக்கீங்க, நல்லா. உள்ளூர் டிவியா லோக்கல் சேனலா? ஒரு கேமரா கையில் எடுத்துக்கிங்க, எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ரவுண்டு வாங்க. ஏன்னா இப்படியான ஒரு சபையும் இப்படியான ஒரு கூட்டமும் இப்படியான ஒரு தலைப்பும் கிடைக்குமா ஐயா? சொல்லுங்க பார்ப்போம். பாடா படுத்தி கூட செஞ்சாக்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்க, இந்த பிள்ளைய கூட பயப்படாமல், நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவா இருக்குல்ல, பள்ளிக்கூடம் போகணும்ல. சரி ரைட்டு, பரவாயில்ல, நல்லா கேளுங்க. இந்த பாருங்க, புத்தக திருவிழாக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் பேரம் பேத்தி எல்லாரோட வரணும். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கூட்டம் தான் முன்னாடி உட்காந்து கேட்கணும். கிருபானந்த வாரியார் சாமியும் குன்றக்குடி அடிகளாரும் மற்ற பெரியோர்களும் பேசினப்ப நான் கீழே உட்காந்து இந்த பிள்ளைங்க மாதிரி கேட்டேன். அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். அங்கே உட்கார்ந்து நான் இங்கே உட்கார்ந்தேன்னா அப்படி உட்கார வைப்பதற்கு காதில் கேட்குறது வேணும். சரி, நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம். பட்டிமன்றம் தொடங்க போது முக்கியமாக நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு செய்தியை நம்ம படிக்கிற போது நம்ம மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு கதையை படிக்கணும், ஒரு பாட்டை படிக்கணும், ஒரு இலக்கியத்தை படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். சிறுகதைகளை படிக்கிறப்ப நமக்கு மனசுக்குள்ளே நிற்கணும். ஐயா, ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு பேச கூப்பிட்றேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், இருக்கட்டும். சின்ன கதை. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணுங்கிறது நான் இது எதில் படித்தேன் தெரியுங்களா? நான் சங்க இலக்கியத்தில் அதெல்லாம் சொல்ல. தினமணிக்கு எதிரில் சிறுவர் மலரில் ஒரு கதை வந்துச்சு, சிறுவர் மணியில். அதில் ஒரு கதை. ஒரு வயதான ரிட்டையர்டான வாத்தியார், ஓய்வு பெற்ற வாத்தியார் வீதி வழியாக போயிட்டுருக்கார். ஒரு பெரிய காரு அப்படி வருது. இவரை பார்த்த உடனே கார் நிற்கிது. அதுலேருந்து ஒரு ஆள் இறங்கி அந்த வாத்தியார் காலை தொட்டு கும்பிடுறார். அவர் உடனே பதட்டப்பட்டு யாரியா யாரியா அப்படிங்கிறாரு. ஐயா, நான் உங்கள்கிட்ட படித்தேன். அப்படியா? சரியா, எனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையா, நான் உங்கள்கிட்ட படித்தப்ப ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, அது சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்யா. அப்படியா, என்ன சம்பவம்? ஒன்றும் இல்லையா, நான் உங்கள்கிட்ட 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எங்கள் வகுப்பில் ஒரு பையன் அவங்க மாமா வாங்கிட்டு வந்தாருன்னு சிங்கப்பூர் வாட்ச் ஒன்றை கொண்டு வந்து காமிச்சான். எல்லோரும் சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இதை நம்ம திருடிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நான் நினச்சி அதை எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க. அவன் வாட்சை காணோம்னு தேடுறான், உங்கள்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க? சரி, வகுப்பு கதவை போட்டுக்க, எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கப்ப எடுத்த ஆள் வாட்சை வச்சிருட்டோம். என் பிள்ளையை திருடுறதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். எல்லாம் கண்ணை மூடுங்க சொன்னீங்க. அந்த நேரம் பார்த்து நான் மனம் திருந்தி அந்த வாட்ச் எடுத்து அங்கே வச்சுட்டேங்க. கண்ணை திறந்து பார்த்த உடனே வாட்ச் இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த வாட்சை எடுத்தவன் நான் தாங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அன்னைக்கு என்னை நீங்கள் திருத்துற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூட சொல்லி அந்த திருட்டை என்னை மாற்றினீங்க. நான் இன்றைக்கி பெரிய அதிகாரியாக இருக்கேன். அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் அது அப்படின்னொன்னே, இல்லைப்பா ஞாபகம் இல்லை. ஏன் தெரியுமா ஐயா? ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் கண்ணை மூடினப்ப நானும் கண்ணை மூடிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என் மாணவரில் ஒருத்தன் திருடனாக இருப்பான்னு பார்க்க விரும்பலப்பா நான். அதனால் உன் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் திரும்ப காலில் விழுந்தாங்க. எப்படி கதை பார்த்தீங்களா? வாத்தியார் பையனை உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு தான் நினைப்பார், பெரிய இடத்துல இருக்கணும்னு நினைப்பார். வந்துட்டீங்களாம்மா, வாங்க
இவங்க தான் மனோன்மணி. எல்லாம் கைது எடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா பட்டிமன்றங்களுக்கும் லேட்டாகவே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அவங்க இன்னைக்கு பேப்பர் விடைத்தாள் திருத்துகிற பணி இருந்துச்சு, அதனால் அவங்க வந்தாங்க. அதே பணி இவருக்கு இருந்துச்சு, அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், ஆனால் அவர் வந்துட்டார், அதைத்தான் சொல்கிறேன். அவரை முன்னாடியே வந்துட்டார். ஆமாம், அப்புறமேல சட்டை போடுங்க. அணிக்குள்ளே அந்த உட்கட்சி குழப்பம் அவர் இல்லை. சரி, இப்போ அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிடுறேன். இன்புற்று மகளத்தான் என்பதற்காக திருச்சியிலேருந்து வர்றாங்க. மலைக்கோட்டை மாநகரத்திலேருந்து உருமு தனலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடுவாங்க. அதோடு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஐயா திருக்குறளில் ஆராய்ச்சி பண்ணார்னா திருவள்ளுவர் இவருக்கு பொன்னாட போத்துனதில்லை. நான் கண்ணதாசனில் ஆராய்ச்சி பண்ணால் எனக்கு கண்ணதாசன் பொன்னாட போத்துனதில்லை. இவர் பாரதியில் ஆராய்ச்சி பண்ணால் பாரதியார் இவருக்கு பொன்னாட போத்துனதில்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கவிப்பேரரசு வைரமுத்து கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கி அவர் கையிலேயே பொன்னாடியும் வாங்கியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருந்தார். இதெல்லாம் நீங்கள் நம்பணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஒரு நாள் நான் மதுரையில் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். அந்த நேரம் கமலஹாசன் கூப்பிட்டார் ஃபோனில். ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாரு. நான் மைக் அப்படி இது பண்ணிவிட்டு, கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். அவர் கமலஹாசன்ட்ட. ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. உண்மையை சொன்னால் வந்தாங்க. வைரமுத்து வந்திருந்தார். இவங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினேன். உங்கள் கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அடுத்த நிகழ்ச்சியில் மேடைக்கு வர சொல்லி பாட சொல்லி பொன்னாட ஊற்றினாருங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு! இதுக்கு நீங்கள் கைதட்டக்கூடாது, அடுத்து நான் சொல்ல போகிறதுக்கு தான் கைதட்டணும். என்னன்னா, இவங்களை பார்த்த உடனே கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏமாறியே நிறமாக இருக்காங்க அப்படின்னு. என்ன நிறம்னு சொல்லலை, நிறமாக இருக்காங்கன்னு சொன்னார். சரியா? அத்தகைய பெருமை மிகுந்த பேராசிரியர் டாக்டர் மனோன்மணி அவர்கள் இன்றைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமன்றத்துக்கான ஆட்கள்லாம் வந்தாச்சு. இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், பின்பற்றி மகிழ்தல், இன்புற்று வாழ்தல் எல்லாம். ஐயா, முதல்ல நீங்கள் தொடங்குறீங்களா? அதாவது பின்பற்றி இலக்கியங்களை நாம் படிப்பது, நிறைய புஸ்தகம் இருக்கு ஐயா. இன்னும் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. சரி, நடுவில் கேட்குறேன், போயிடாதீங்க. எதுக்கு அப்படின்னா, நான் கல்லூரியில் படிக்கிறப்ப, கல்லூரியில் வேலை பார்த்தப்ப என்கிட்ட படித்த மாணவர்கள்ட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். இங்கே ஒரு தடவை வந்திருந்தேன் நாகப்பட்டினத்துக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சிஓ வர்றாருந்தாங்க. எல்லோரும் பயந்துட்டாங்க, என்ன சிஓ கூப்பிடாமலே வர்றாருன்னு. அவர் வந்தவர் நேரம் வந்து மேடைக்கு என் காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் ராமகிருஷ்ணன் உங்கள் மாணவர் அப்படின்னாரு. என்கிட்ட படித்தவர். சொல்லிவிட்டு, நீங்கள் படிக்கிறப்போ ஒரு போட்டி வச்சுக்கல, அந்த போட்டியில் நான் பரிசு வாங்கினேன் ஐயா, அந்த பாட்டை இப்போ சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன் ஐயா அப்படின்னார். அது என்ன தெரியுங்களா? சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூல் இருக்குங்க தமிழில், குமரகுருபரர் எழுதுனது. காசிக்கு போனப்போ அங்கே இருக்க மன்னருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது. அது தெரியறதுக்காக சரஸ்வதியை வேண்டிக்கிட்டாராம். அப்படி வேண்டினோடனே 10 பாட்டை சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா சிங்கத்தின் மீது அவரை வர வச்சு எல்லா வகையான பொருளும் கொடுத்ததான். மன்னர் அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாராம். இன்றைக்கும் தமிழர்கள் போனால் தங்கிறதுக்கு அங்கே இடம் இருக்குது. அந்த சகலகலாவல்லி மாலை 10 பாட்டை நான் சொன்ன உடனே, அதை படிச்சுட்டு வாங்கப்பா, யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேனா கொடுப்பேன்னு சொன்னேன். அது என்ன நேரத்தில் சொன்னனோ தெரிலங்க, 60 பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க. 60 பேனா எனக்கு போட்டுங்க. அதில் ஒருத்தர் தாங்க சிஓ, மாவட்ட கல்வி அதிகாரியாக வந்திருக்காருன்னா எதையும் படிக்கணுங்கிற என்ன வரணுங்க.
இன்னும் சேர் பத்தாவது போல் இருக்கே, சேர் வேணும். இன்னும் இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க, விட்டுறக்கூடாது இந்த கூட்டத்தெல்லாம். எங்கிட்ட சேர் பிடிச்சிட்டு வாங்க, கொண்டு வந்து போடுவான். அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெண்டாமரைக்கென்றனின் மலர்பாதம் தாங்கி என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதவளோ சகமேல பலித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே, சகலகலாவல்லி பாலை பாட்டு. அதனால் பரிசு வாங்கணும், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிறணும். சரி, ஒரே ஒரு கேள்வியை கேட்டுறேன், நீங்கள் பேச வந்துடலாம். இதே குமரகுருவர் எழுதின இன்னொரு நீதி நூல் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு பேர் தெரியுமா? நீதி நெறி விளக்கம். சொன்னீங்களா? யாரும் சொன்னாரா? வாங்கய்யா. இன்னொன்று வாங்க வாங்க. என்ன முட்டு பேர் எடுத்து நிற்கிறீங்க? வாங்க. நீதி நெறி விளக்கம். அதுலேருந்து யாராவது ஒரு பாட்டு சொல்ல முடியுமா? என்ன பாட்டு சொல்கிற? சே என்னங்கடா ஆச்சரியப்படுத்துறீங்க? வாங்கய்யா. ஒரு மைக் கொடுங்க, ஒரு ஹேண்ட் மைக் கொடுங்க. என்ன பாட்டு சொல்லுவ? ஹேண்ட் மைக் வாங்க. அம்மா நீங்கள் சொன்னீங்களா? வாங்கம்மா. குமரகுருவருடைய நீதி நெறி விளக்கத்தில் ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். தெல்லிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கைத்து சிறுமின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அனித்தே புரவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. இப்பாடலை எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர். சரி, பரவாயில்ல. நானே பயந்து போனேன். நான் குமரகுருவர் எழுதின பாட்டு கேட்டேன், அதிவீர ராமர் பாண்டியர் பாட்டு சொன்னீங்க. இந்த பாட்டுக்கு பொருள் தெரியுமா தம்பி? நான் சொல்கிறேன், நீ உட்காந்துக்கோ. இப்படி யாரும் வந்தியே. அதாவது ஆலமரத்தினுடைய விதை, பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதை மீன் முட்டையை காட்டிலும் சின்னதாக இருக்குமா. மீன் முட்டையிட்ட இவ்வளோ சின்னதாக இருக்கும், அதை காட்டிலும் சின்னதாக. ஆனால் அதுவே பின்னாடி மரமாச்சுன்னா அரசரும் யானைப்படையும் குதிரைப்படையும் வந்து தங்குற அளவுக்கு பெரிய மரமாகுமா. விதைக்குள் விருட்சம் இருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கார். குமரகுருவர் பாட்டு என்ன பாட்டு நினைவு வச்சுக்கோங்க. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். கர்மமே கண்ணாயினார்னா எவன் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் உடம்பு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டான், பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான், அப்புறம் என்ன தூக்கம் வருதுன்னு சொக்க மாட்டான், யாராவது நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்னு தற்கொலை பண்ண மாட்டான், எல்லாவற்றுக்கும் மேலாக கிடைத்த வாய்ப்பை விடமாட்டான். அவனே வெற்றி பெறுவான். அது நாம இருக்க வேண்டும். சரியா? நல்ல பாட்டு. இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு இருக்கு, இவர் பேசணும், அதுக்காகத்தான். அந்த பாட்டு எப்படி நான் பொருள் சொல்கிறேன், யாராவது முடிஞ்சால் அந்த பாட்டை தேடி வைங்க, போகிறப்ப பரிசு தர்றேன். இந்த புஸ்தகம் கூட இல்லை, நான் எழுதின புஸ்தகமே தருவேன். அது பெட்டியில் வச்சுருக்கேன் நான். அது என்ன பாட்டு தெரியுங்களா? அதை பாட்டுக்கான பொருள் சொல்கிறேன் கேளுங்க. யானை அதுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப பெரிய பெரிய உண்டை கட்டியாக கொடுப்பாங்க, இவ்வளோ பெருண்டு. அது வாங்கி சாப்பிடும். அப்படி வாங்கி சாப்பிட்றப்ப ஒரு உருண்டை கீழே விழுந்துடும். யானை கவலைப்படாது, அது பாட்டுக்கு சாப்பிடும். ஆனால் கீழே விழுந்துச்சுல்ல அந்த ஒரு உருண்டை, அந்த ஒரு உருண்டையை லட்ச எறும்பு குடும்பத்தோடு வந்து சாப்பிடும். என்றால் பணக்காரர்களுக்கு சில நேரங்களில் ₹1,00,000 சாதாரணம்தான். ஆனால் அந்த ₹1,00,000 இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி 7 பிள்ளை பெற்றுவிடுவாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த பாட்டை யாராவது யோசிச்சு வைங்க. தெரியலன்னா போகிறப்ப நான் சொல்கிறேன், என்கிட்ட மறக்காமல் கேளுங்க. தெரியுங்களா? அருமை அருமை. வாங்கய்யா வாங்க, ஏன் புஸ்தகம் தர்றேன். இப்போ முதல்ல இப்போ இது வாங்கிக்கோங்க.
ஆமையா. உட்காருங்கய்யா. நன்றியா. வாங்கும் கவளம், கவளம்னா ஒரு கவளம் சோறு. வாங்கும் கவளம் ஒரு சிறிது வாய் தப்பினும் தூங்கும் களிரோ, தூங்கும் களிரோ தூங்குறது அர்த்தமில்ல, தொங்குகின்ற வாயையுடைய களிரோ துயருரா. ஆங்கது கொண்டூரும் எறும்பின் ஒரு கோடி ஆறும் கிளையோட இன்று. கிளை என்னன்னு தெரியுங்களா? ரிலேஷன் தமிழ்ல. ஏன்னா சுற்றம்னா நமக்கு தெரியாது. குடும்பத்தோடு வந்து சாப்பிடணுமா. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் கேட்டார். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்து தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. பேருந்து மைய பேருந்து புரியலை, பஸ் ஸ்டாண்டு புரியுது. ஐயா ரொம்ப அருமை. நான் போகிறப்ப ஞாபகம் கேளுங்கய்யா, டிரைவர்கிட்ட புஸ்தகம் வாங்கி தரேன். நாகை மாவட்டம் என்னை வியக்க வைக்கிறது. 6 வயது பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, அபூர்வமான பாடல்கள். இதெல்லாம் தமிழில் வேறு எங்கெங்கே கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. இது லைவ் போதா ஐயா? இல்லையா? போகுதா? அப்போ என்ன கூட்டம் வந்திருக்கணுமே, பத்தலையே கூட்டம். சரியாக பேசலை போட்டுக்கிட்டாங்க. அள்ளிட்டு வர வேண்டாம், அப்படியே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு பாங்களோ. இன்றைக்கி என்ன கிழமை? சீரியல் வேறு இருக்குமே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு அதே தானே போட போகிறாங்க, வேற என்ன? இந்த வாரம் பூரா அதே தான் வரும். நான் என்ன சீரியல் நடிக்காதவனா சொல்லுங்க பார்ப்போம். சரவண மீனாட்சி சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். அது நடிச்சிட்டு இருந்தப்போ ஒருனா நானும் என் மனைவி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் மதுரையில். திடீர்னு ஒரு அம்மா ஒடியாந்து என்கிட்ட, அந்த அம்மாவை கூட்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. எந்த அம்மாவை? இந்த சேனல் பேர் என்னையா? லோக்கல் சேனல் பேர் என்ன? புவனம். புவனம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அன்பான பாராட்டுகள். இல்லங்களிலிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கு பாராட்டுகள். விருப்பம் இருந்தால் இங்கே வாங்க, வந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லைன்னா அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்க சொல்கிறேன். சரிங்களா? சரி, நல்ல விஷயம். பட்டிமன்றம் தொடங்குகிறது. இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேசுமாறு ஐயா செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்தில் விதைத்து கொண்டு வரக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியும் மிகச்சிறந்த தமிழறிஞருமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, அந்த கைதட்டின 5 பேருக்கு நன்றிமா. இந்த நல்ல நிகழ்வினை உண்மையிலே நாகை மாவட்டம் வாகை சூடிருக்கிறது என்றுதான் உண்மையிலே வாகை மாவட்டம் உண்மையிலே இந்த மிகச் சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும், அத்துணை சான்றோர் பெருமக்கள், அன்பு மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்கும் அடியேனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல உற்சாகமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா. உண்மையிலே ஐயா நல்ல கைத்தட்டி ரசிச்சாங்க அப்படின்னா நல்ல அழகா ஆயிரலாம் ஐயா. ஆமா, நல்ல அழகா ஆயிரலாம். நோய் வராது, சுகர் கம்ப்ளைண்டே வராது. இன்னும் நல்ல கைத்தட்டி ரசிச்சிங்க அப்படின்னா பிரஷர் கம்ப்ளைண்ட் வராது, கொலஸ்ட்ரால் வராது. குறிப்பா தாய்மார்கள், பெண்கள் நல்ல கைத்தட்டினீங்க அப்படின்னா தலைமுடி நல்லா வளரும். இது அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. ஆமா, அப்படி சொன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. உண்மையிலே ஐயா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா புத்தக திருவிழாக்களுக்கும் ஐயா தலைமையில பட்டிமன்றம் நடந்திருக்கு. ஆனா புத்தகம் தீரப்போகுது. அந்த அளவுக்கு பெரியோர்களும் அன்பு மாணவ கண்மணிகளும் போட்டி போட்டு பரிசனை அள்ளி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே நாகை மாவட்டத்துக்கு நிகர் நாகை மாவட்டம் தான். சபாஸ் சபாஸ் சபாஸ். ஐயா, அந்த உலகத்துல கிட்டத்தட்ட 6000 மொழிகளுக்கு மேல் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய நாட்டில் 700க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாக சொல்றாங்க. இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தால் சில மொழிகள் பேசுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்களாம். ஆள் இருக்காது, மொழி பேசுறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் 50 ஆண்டுகள் கழித்தும் இளமையோடு இருக்கக்கூடிய மொழிகள், பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லி
ஒரு ஆய்வு நடத்தியதுல 25 மொழிகளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க ஐயா. அதுல முதலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி. இதான் நம்மளுக்கு சிறப்பு. இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழின்னு பேர் இருக்கு இல்லையா, இதை முதல்ல சொன்ன ஒரு பேர் யாருக்காவது தெரியுமா? செம்மொழின்னு முதல்ல சொன்னவங்க யாரு? கலைஞர். அவர் செம்மொழியை கொண்டு வந்தாரு. இல்லை, யோசிச்சு வைங்க. கலைஞர் பாதி ரைட்டு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வார்த்தை இருக்கு. சபா 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 பரிதிமார் கலைஞர், பரிதிமார் கலைஞர். வாங்க மேல வாங்க. பரிதிமார் கலைஞர். அவர் பேரு, இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அவர் பேரு சூரியநாராயண. வாங்க சார் வாங்க. சூரியநாராயண சாஸ்திரி, வடமொழியில் சூரியநாராயண சாஸ்திரி. நல்ல நல்ல கை தரு கொடுங்க. ஐயா இன்னும் வர்றாங்க ஐயா. இன்னும் வர்றாங்களா? ஆமா. ஐயா புத்தகம் தீர போகிறது. அதனால மேற்கொண்டு இன்னொரு இந்த இப்ப பரிதிமார் கலைஞர் சிலை இந்த ஊர்ல இருக்கா, எங்க எனக்கு தெரியுமா? அதை சொன்னா உடனே ஒரு புத்தகம் கொடுப்பேன். பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்காம்ல, யாரு உள்ளூர்ல இல்லையா? எந்த இடத்துல? பழைய பஸ் ஸ்டாண்டா? அவர் மரபின் அடிகளா? பரிதிமார் கலைஞர் சிலை வைக்கல. சரி, என்ன இப்போ கெட்டு போகுது? முதல்வர் அவர்கிட்ட சொல்லி வைக்க சொல்லிடுவோம்யா. அதெல்லாம் சொன்னால் அவர்கிட்ட சொன்னதை செய்யக்கூடியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் செஞ்சிருவாங்க கட்டாயமா. சரி, ஒரு புத்தகம் மிச்சம். இனி கொண்டு வர சொல்லிடலாம் ஐயா. இருக்கட்டும். ஐயா, இலக்கியங்கள் சில பேர் நினைக்கிறது மாதிரி இல்லைன்னா ஏற்றுக்கிடாதுங்க. ஏன்னா அது, அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அத்தனையும் சொல்லிக் கொடுத்த ஒரு நாகரிகத்தின் தொட்டில்கள், ஒரு இனத்தினுடைய வாரிசுகள். அதாவது பண்பட்ட சமூகத்தின் ஒரு வாரிசு தான், ஒரு முதல் முகவரி தான் இலக்கியம். பண்பட்ட சமுதாயத்தினுடைய முதல் முகவரியே இலக்கியம் தான் ஐயா. அந்த இலக்கியம் என்ன பார்த்துட்டு படிச்சுட்டு சந்தோஷமா நம்ம போனா போதுமா? இல்ல, நான் கேட்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் 24 hours 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரே இன்பம் 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 அப்படின்னா நீங்க எப்பதான் கடமையை செய்ய முடியும்? உங்களுக்கு சொல்லுங்க. எப்ப நீங்க பல்லு தேய்ப்பீங்க, எப்ப குளிப்பீங்க, எப்ப அலுவலகத்துக்கு போவீங்க? இதெல்லாம் ரொம்ப எளிதா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம் அத்தனையும் கடைபிடித்தால் மட்டும்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்களும் நம்முடைய இலக்கியங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதை தெரிஞ்சுக்கங்க. அமெரிக்காவை சார்ந்த விட்மன் அவர்கள் அற்புதமாக சொல்வார். கவிஞர் விட்மன் அவர்கள். வாழ்த்து விட்மன். அதாவது இலக்கியம் என்பது, புத்தகம் என்பது சாதாரண அல்ல, அது ஒரு சாதாரண காகிதம் அப்படின்னு நினைக்காதுங்க. அதை தொடுகிற பொழுது எழுதிய ஆசிரியரையே தொடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். புத்தகத்தை தொடுறப்ப அதை எழுதின வாத்தியா ஆசிரியரை தொடுற மாதிரியா? இலக்கியங்கள் நமக்கு அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஒரு குழந்தையினுடைய முதல் புத்தகமே அம்மாவுக்கு முகம்தான். கண்ணதாசன் அற்புதமாக சொல்வார், இறைவன் எல்லா வீடுகளுக்கும் போக முடியாது என்பதற்காகத்தான் வீட்டிலே தாயை படைத்திருக்கிறார். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார். நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம பெத்த தாய்க்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க சென்றாலும் அவங்க அம்மா சமாதியை தொட்டு வணங்காம போக மாட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டினுடைய பெயரை அன்னை இல்லம் அப்படின்னு வச்சாங்க. அதே மாதிரி நம்முடைய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தினசரி காலையில தூங்கி முழிச்ச உடனே தன்னுடைய தாயினுடைய கால் பாதத்தை தொட்டு வணங்கிதான் மற்ற வேலைகளை செய்வார். அப்ப அம்மாவை நம்ம மதிக்கணும், பெத்த தாயை வணங்க வேண்டும். தாயில் தான் முதல். அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம கடைபிடிக்கணுமா, கடைபிடிக்க வேண்டாமா? இதான் என்னுடைய கேள்வி. அதான் இதை படிச்சுட்டு நம்ம பேசாம போயிடணுமா, இல்ல காலையில தூங்கி முழிச்ச உடனே அம்மாவை தொட்டு வணங்கணுமா, அப்பாவை மதிக்கணுமா? இதெல்லாம் செய்ய வேண்டாமா? இதை படிச்சு நம்ம பேசாம போயிடலாமா? ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், இலக்கியம் என்பது என்ன தெரியுமா? அதாவது இப்ப ஐயா நம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கோம் ஐயா. போயிட்டு இருக்கும்போது
இந்த அதாவது பயண குறியீடுகள் இருக்குல்ல ஐயா, பயண தமிழ்லயே சொல்றவையா? சொல்லுங்க. ஆமா, சிக்னல், டிராபிக் சிக்னல். தமிழ் 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 தான் தமிழ். டிராபிக் சிக்னல் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இங்க போயிட்டு இருக்கோம், அதுல வந்து சில குறியீடுகள் நமக்கு தெரியும். இப்போ ரெட் சிக்னல் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கிரீன் சிக்னல் போட்டிருப்பாங்க. இப்போ வேகத்தடை வருது அப்படின்னா நம்ம பிரேக் கொஞ்சம் போட்டு மெதுவா போகணும். அதே மாதிரி நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கிரீன் சிக்னல் விழுந்துரும். அப்படின்னா பச்சை குறியீடு விழுந்தாச்சுன்னா நம்ம போகலாம், இல்ல ரெட் சிக்னல் விழுந்தாச்சு அப்படின்னா நிக்கணும். இது டிராபிக் சிக்னல். இதை நாம கடைபிடிச்சாதான், ஒழுங்கா கடைபிடிச்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு உருப்படியா போய் சேர முடியும். உண்மைதானே? இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை ஐயா. எப்படி ஒரு டிராபிக் கட்டளைகளை, அந்த அறிவுரைகளை நாம ஒழுங்கா கடைபிடிச்சா இடத்திற்கு ஒழுங்காக பாதுகாப்பாக போய் சேர முடியும். அதே மாதிரி தான் இலக்கியங்களும். இலக்கியத்தை நாம் ஒழுங்காக கடைபிடித்தால் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த நிறைவை நான் முழுமையாக ஆரோக்கியமாக அடைய முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நல்லா அவர் சொல்றது தெரிஞ்சுங்க. டாக்டருக்கு படிச்ச ஒருத்தர் அந்த படிப்பின் மூலமாக ஒரு ஆபரேஷன் பண்ணா தான் அவர் கடைபிடிச்சு நடக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு உயிரை காப்பாத்துறாரு இல்லையா ஐயா? அதனால தான் எகிப்து நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பாரோ அவர்கள் தாம் வந்து அவருடைய அலுவலகத்தில் லைப்ரரி, நூலகம் வச்சிருக்கிறார். அதை தாம் நேசித்து வாசித்த நூலகத்திற்கு எப்படி தெரியுமா பெயர் வைத்தாராம்? நெஞ்சார வாசித்து நேசித்த அந்த நூலகத்திற்கு மன மருத்துவ நிலையம் அப்படின்னு பெயர் வச்சாராம். சபாஸ் சபாஸ் சபாஸ். ஏன் நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் தினசரி ஒரு குறள் படிச்சுட்டா எங்க சட்டசபையில அதை வாசிச்சுட்டு தான் அடுத்த வேலையை கவனிப்பாராம். சொல்லணும், பேசணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது அத்தனையும் கடைபிடிச்சா மட்டும்தான் அது நிற்கும். இன்னொன்று ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உவை சாமிநாத ஐயர் அவர்கள். இந்த புத்தகம் இலக்கியம் சாமானியமா கிடைச்சதா? நமக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டத்துல கிடைச்சது. அதாவது ஒரு புலவருடைய வீட்டுக்கு அவர் போறாருங்க. உவை சாமிநாத ஐயர் அவர்கள் இந்த ஒரு புலவருடைய வீட்டுக்கு போறார். வீடு ரொம்ப சின்ன வீடு. அந்த புலவர் இவரை பார்த்த உடனே அவர் அந்த வீடு அப்படி சுத்தி பார்க்கிறாரு. அந்த புலவர் இவரை பார்த்த உடனே, ஐயா வீட்டில் பூஜை ரூம் இல்லையா, பூஜை அறை இல்லை. உடனே உவேசா அவர்கள் சொன்னாங்களா, இந்த அலுமாரி இருக்கே அதை திறங்க அப்படின்னாரா. உடனே அந்த புலவர் அதை திறந்து காட்டிருக்கிறார். நிறைய புத்தகங்களா இருந்திருக்கு, ஏடுகள் நிறைய இருந்திருக்கு. உடனே உவேசா அவர்கள் என்ன சொன்னாராம் தெரியுமா? இதாயா பூஜை அறை? எங்க புத்தகம் இருக்குதோ அதுதான் பூஜை அறை. எந்த தெய்வமா இருந்தாங்க, கல்வி இருக்கக்கூடிய இடம் தான் அது வந்து தெய்வம். எங்க இந்த தேசம், நம்முடைய நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு? ஒரு பசுவுக்காக தன்னுடைய ஒரே மகனை தேர் சக்கரத்தில் கொடுப்பதற்கு கூட, இழப்பதற்கு கூட தயாராக இருந்த மனுநீர் சோழ மன்னன் வாழ்ந்த இடம் இது. திருவாரூர் பக்கத்துல தான் இருக்கு. ஐயா போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க ஐயா, ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்ப போகாதீங்க, இருட்டா இருக்கு, நாளைக்கு போங்க, பேசி முடிச்சிட்டு கூட போங்க. ஆமா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலுடைய பிறந்த தேசம் அல்லவா இந்த தேசம். அதனால பின்பற்றணும். இது அதாவது நீங்க வாழ்க்கையில பின்பற்றலன்னா என்ன தெரியுமா விளைவு? ஐயா நீதி வாழாது ஐயா. மனுஷன் தப்பு செய்தே வாழ்ந்துட மாட்டான். நினைச்சு பாருங்களேன், எதையுமே நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா எங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்வியை விடவும் இந்த உலகத்துல பெருசு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கு. ஏன் வள்ளுவ பிறந்தகை சொல்றாரு, 7 பிறப்புக்கும் உனக்கு கூட வரும் அப்படின்னு சொல்றாரு. உற்றுளி, அதாவது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுது. பிச்சை எடுத்தாது நீ படிடா அப்படின்னு சொல்றாங்க. இதை நாம கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க வேண்டாமா? ஐயா திருக்குறள் உலக பொதுமறை. அதாவது திருக்குறள் வந்து இன்னைக்கு பாருங்க நம்மளை விடவும் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயா அதுல அவ்வளவு அளப்பரிய ஒரு சக்தி அங்க வச்சிருக்காருங்க. தெய்வ புலவன் அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றோம். இன்னைக்கு அதாவது வழிபாட்டிலே வேறு ஒரு வழிபாட்டு முறையே இருந்தாலும் சரி, வழிபாடுகளிலே தனக்கு சாதகமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்த வெளிநாட்டை சார்ந்தவர்கள் கூட அவருடைய மனதை மாற்றியது நம்முடைய திருக்குறள். ஜியு போப் அவர்கள், அதாவது அவரு 1886 மொழிபெயர்ப்பு செய்றார் திருக்குறளை. அத்தனை பேர் இன்னைக்கு படிப்பதற்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மூலிகை இருக்கு இல்லையா ஐயா, மூலிகை இருக்கு இல்லையா, மூலிகையில எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குயா, எல்லா நோய்க்கும் மூலிகையில மருந்து இருக்கு.
அதே மாதிரி இலக்கிய மூலிகை தாங்க திருக்குறள். சபாஸ் சபாஸ், அருமை. இலக்கிய மூலிகை தான் திருக்குறள். அதுல எது இல்ல சொல்லுங்க பாப்போம். நிர்வாகம், அதாவது நிர்வாகம் எப்படி பண்ணணும், குடும்ப நிர்வாகம் எப்படி பண்ணணும், அலுவலக நிர்வாகம் எப்படி பண்ணணும், ஏன் பொருளாதாரத்தில் உள்ள நிர்வாகம் எப்படி பண்ணணும், ஏன் காதல் எப்படி பண்ணணும், காதல் எப்படி பண்ணணும். எவ்வளவு அற்புதம் ஐயா. காதல் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் ஐயா. வந்துரும் ஐயா. என்ன ஒண்ணு சொல்லவா ஐயா, ஒரு ஒண்ணு தவறு சொல்லுங்க. ஒருத்தன் காதலிக்கு போன் பண்ணான், எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு அப்படி ஒரு பந்தா, இப்பதான்டா எங்க அப்பா ஆடி கார் 50 லட்சம் ரூபாய் கார்ல போயிட்டு இருக்கேன், அப்படி எங்க பண்ண வீட்டுல போய் பணம் எடுத்துட்டு கடையில போய் சாமானங்கள்லாம் வாங்கிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்துருவேன், அப்புறமா ஒன்னு நான் கான்டாக்ட் பண்றேன், சரி நீ எங்க இருக்கான்னு அவ இவன்கிட்ட கேட்டா. உடனே இவன் சொன்னா, நீ ரொம்ப ஓவரா சீன் போடாத, நீ போயிட்டு இருக்கக்கூடிய அதே மினி பஸ்ல உனக்கு பின் சீட்ல நான் இருக்கேன், உனக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்கறதுக்காக போன் பண்ண அப்படின்னா. காதல் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எல்லா வகையிலும் நமக்கு இன்னைக்கு திருக்குறள் நமக்கு உதவியாக இருக்க சொல்லி முடிச்சிடறேன். திருக்குறள் நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த திருக்குறள் அந்த மனுஷன், அதாவது வார்த்தைகள் மட்டுமில்ல, 7 எங்கக்கூடிய எண்ணை வச்சு அற்புதமா விளையாடி இருக்காருயா. நான் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. ஆமா, 7 இருக்குல்ல, அந்த 7 வச்சு அற்புதமாக விளையாடி இருக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, மொத்தம் குறள் 1330 பாடல். இதனுடைய கூட்டுத்தொகை எத்தனை? 7. 133 அதிகாரம், அதனுடைய கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி சீர்களை பாருங்களேன், மேல முதல் வரியில 4 சீர் இருக்கும், அப்புறமா 2வது வரியில 3 சீர் இருக்கும். கூட்டுத்தொகை எத்தனை? 7. இதே மாதிரி பொருள் பாவல பாருங்க, அதாவது அறத்துப்பால், பொருள்பால், இன்பப்பால். பொருள் பாவல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 700 பாட்டு இருக்கு. கூட்டுத்தொகை எத்தனை? 7. அதே மாதிரி இன்பத்து பால்ல பாருங்க, 250 பாட்டு இருக்கு. இதுல எத்தனை கூட்டுத்தொகை? 7. இப்போ அறத்துப்பால் வருவோம், அதுல 350 பாட்டு இருக்கு. அதுல ஒரு 4 அணத்தை நம்ம கொஞ்சம் தண்ணிக்கு வைக்கணும். எதுனா, இப்போ கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, ஊழ், அதே மாதிரி என்ன ஒண்ணு இருக்கு, நீத்தார் பெருமை. இந்த 4ஐயும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா 40 பாட்டு போயிருமா? எத்தனை வந்துட்டு? 340 வந்துட்டு. அதனுடைய கூட்டுத்தொகையும் 7. அது ஏன் நீங்க சொல்றாருன்னா, அது பாயிரம் சொல்லுவோம், முன்னுரையை விட்டுருங்க, அதுக்காக. வெறும் அறத்தை பாடினது பாட்டு, அதனுடைய கூட்டுத்தொகையும் 7. இப்போ மனிதனுடைய பிறப்பு நம்ம 7 பிறவி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வாரத்துக்கு 7 நாள் சொல்றோம். ஏன் பெண்களுடைய பருவங்கள் இருக்கு இல்லையா, இதை 7 சொல்றோம். ஏன் மனிதனுடைய நம்முடைய உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய 7 ஆதாரம் சொல்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கனை, துரியம், இப்படி 7 சொல்றோம். இப்படி முழுக்க எல்லாம் 7 அப்படி எங்கக்கூடிய ஒரு சொல் உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு அந்த இலக்கிய மூலிகை. அதுதான் சிறப்பு. நடுவர்களே, ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. இல்லையா இல்லை ஐயா, இதை சொல்லாம இருந்தா எனக்கு தூக்கம் வராதியா. ஏன்னா ஐயா, இந்த உலகத்தில் நம்ம 8 விஷயங்களை கடைபிடிச்சா நமக்கு ஆஸ்பத்திரியே தேவையில்லையா. 8 விஷயம் தான் ஐயா. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கியா காலையில எனக்கு மெட்ராஸ்ல. இப்ப 8 மனுஷ வாழ்க்கையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. முதல்ல 7 8, இப்ப இந்த 8 போதும்யா. அதாவது கோர்ட்டு போக வேண்டாம் நமக்கு, அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், ஏன் சிறைச்சாலைக்கு போக வேண்டாம், ஏன் டாஸ்மார்க்கே போக வேண்டாம், போக வேண்டாம் ஐயா. போக அப்புறம் எப்படி அரசாங்கம் நடக்கும்? சிறுவர் தீர்த்த பள்ளியே வேண்டாம். என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அதாவது 14 கீழ்கணக்கு நூல்ல அற்புதமான ஒரு நூல் ஆசார கோவையில சொல்லப்படுது. இந்த 8 போதும். மனுஷன் நன்றி உணர்வோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். அதாவது நாம பேசக்கூடிய வார்த்தை, செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் விளைவிக்க கூடாது. இனி பெரியவங்களோடு பழகணும், நல்ல ஆட்களோடு நட்பு வைக்கணும், இப்ப ஒழுங்கா படிக்கணும். இப்படி 8 சொல்லப்படுது. நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்னா சொல்லோடு, என்ன அழகா சொல்லுது பாருங்க. நன்றி உடைமை, பொறுமை, இன் சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8 சொல்லிய ஆசார வித்து. இந்த 8 கடைபிடித்தால் நமக்கு எந்த தீங்கும் இல்லை. அதனால் நாம் இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக என்று சொன்னால், நாம் பின்பற்றி வாழவே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு உண்மையிலேயே எல்லாரும் கேட்டுங்க, இவரெல்லாம் 1 மணி நேரம் பேசக்கூடியவர் வச்சிருக்காரு, அவ்வளவு விஷயம் வச்சிருக்காரு. நேரம் கருதி சுருக்கிறோம் நாங்கள். அழகா கேள்வி கேட்டார். ஒவ்வொரு புத்தகம் படிக்கிறப்ப நமக்குள்ள அப்படியே நெருப்பு மாதிரி எரியணும். நம்முடைய மேதகு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மக்கள் ஜனாதிபதி கலாம் அவர்கள் எழுதி 1,00,000 பிரதிக்கு மேல வித்த புத்தகம் பேர் தெரியுமா? யாரு? இங்க வா. அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர்.
அக்னி சிறகு லட்சம் பிரதி தமிழ்லேயே வந்திருக்கு, கண்ணாசன் பதிப்பகத்தில் வந்திருக்கு. வாங்கம்மா, என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. லைட் படல. அவர் இங்கிலீஷில் படிச்சிருக்காரா? விங்ஸ் ஆஃப் ஃபயர் படிச்சிருக்காரு. சரி, இருக்கட்டும். திருக்குறளை சொன்னார். இது வரைக்கும் ஐயா நான் கேள்விப்படாத விஷயம் நல்லா சொன்னீங்க. 7 விஷயத்தை கூட்டுத்தொகையாக போட்டு 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 உடம்புனுடைய அந்த அங்கங்களுடைய தகுதி என்னங்கிறதுக்கு 7 சொன்னீங்க, நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி வாழ்த்து விற்பனை பற்றி சொன்னார். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஃபிலடெல்ஃபியாவில் அவர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவர் பாரதியாருக்கு முந்தி வாழ்ந்தவர். பாரதியார் தன்னுடைய பாட்டில் அவரை பற்றி குறிப்பிட்றாரு. வாழ்த்து விற்பனுடைய புதுக்கவிதையினுடைய தந்தைன்னு அவருக்கு பேர். அதே போல் திருக்குறளை சொன்னார், மற்றது சொன்னார். இவர் சொன்னதெல்லாம் கேட்டவுடனே நமக்கு இவர் சொன்னபடியே நடக்கணும் போல தோணுது. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், விஜய் சேதுபதியோடு நடிக்கிறேன். அந்த கதாநாயகி புதுமுகம், படம் பேர் இன்னும் வைக்கலை. ஒரு நான் ராத்திரி பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் அப்போ என்கிட்ட, ஐயா நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறளை நீங்கள் எனக்கு சொல்லணும், அது இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்கூடாது, புதுசாக இருக்கணும், ஒரு குறள் சொல்லுங்கள் அப்படின்னார். உடனே நான் ரொம்ப யோசிச்சு நைட் 2 மணி டக்குன்னு ஒரு திருக்குறள் சொன்னேன். அசந்து போடார் அப்படியே. திருக்குறள் தான் அப்புறம் சொல்கிறேன் நான், ஏன்னா அவர் பேசுறது இல்லையா, அதுக்காக. நான் மறந்துட்டேன்னாலும் நீங்கள் போகிறப்ப என்கிட்ட கேளுங்க, சொல்லிட்டு போயிடுறேன் நான். இப்போ நாம் இலக்கியங்களை கற்பது பின்பற்றி நடக்க எல்லாராலையும் முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க காந்தியால் அலையணும் இல்லை. அப்போ என்ன, இன்புற்று மகளத்தான் என் பேசுவதற்காக பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் வருகிறார். வேகமாக வாங்கய்யா. எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, எனது அணியினுடைய சார்பாகவும் எதிரணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வருகை இருந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இது முதல் புத்தக கண்காட்சி அல்ல, முதன்மையான புத்தக கண்காட்சி என்பதை மிக சிறப்பாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஆட்சியர் அலுவலகத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, அரங்கத்தில் நிறைந்திருக்கிற சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதில் நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் பால்லே 6 அடிக்கிறாரியா டக்குன்னு. நடுவர் அவர்களே, இன்புற்று மகிழ்வதற்கா பின்பற்றி வாழ்வதற்கா என்பதுதான் கேள்வி. ஆமா, பின்பற்றி வாழ்வதற்கு இல்லை என்று மறுப்பதல்ல எங்களுடைய நோக்கம், அதுவும் அவசியம்தான். ஆனால் எப்பொழுது பின்பற்றி வாழ்தல் நடைபெறும் என்பதுதான் இந்த கேள்வி. நீங்க ரொம்ப அருமையா ஒரு திருக்குறள் சொன்னீங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் எழுதுகிறார். எல்லா குறளிலும் திருவள்ளுவருடைய உயிரான வார்த்தைகள் சில இருக்கும். இதுல உயிர் எது தெரியுமா? கசடர கற்க என்பதுதான் இந்த குறளினுடைய உயிரான தொடர். எப்ப கசடர கற்றல் அமையும் தெரியுமா? எப்பொழுது அது விருப்பத்தை தருவதாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் கசடர கற்றல் என்பது அமையும். எப்ப விருப்பம் தரும், எப்பொழுது அது இன்பத்தை தருவதாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது விருப்பத்தை தருவதாக இருக்க முடியும். அதனால் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம், நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அது இன்பத்தை தராமல் இருக்குமானால் நடக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வாதம். முதல்ல சந்தோஷம் இருந்தா தான் அதை படிக்கணும்னே தோணும். நடுவர் அவர்களே, உலக மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நீங்க ஆங்கிலத்தை கத்துக்கணும்னா ஏ ஃபார் ஆப்பிள் என்று சொல்லிக் கொடுப்பான், சி ஃபார் கேட் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்பான். இப்ப நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? ஆ ஃபார் அம்மா, ஆ ஃபார் ஆடு என்று சொல்லிக் கொடுக்கிறோம். இப்படி சொல்லிக் கொடுப்பதல்ல நம்முடைய மரபு. நம்ம மரபு என்ன தெரியுமா? எழுத்தை தெரிந்து கொள்வது என்று சொன்னாலும் கூட அதோடு சேர்ந்து ஒரு அறத்தை தெரிந்து கொள் என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய மரபு. எழுத்தை தெரிந்து கொள்வது அறத்தை தெரிந்து கொள். அகரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கு. ஆகாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல் என்று சொல்லிக் கொடுத்த மரபு தமிழ் மரபு.
இதுல முதல்ல என்ன தொடங்கினா தெரியுமா? அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கினாள். நான் பின்னால் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீ வாழ்க்கையில் பின்பற்றுவது என்று தொடங்கினால் கூட விரும்பினால் தான் பின்பற்ற முடியுமே தவிர விருப்பமில்லாமல் பின்பற்ற முடியாது என்பதால் தான் அவ்வை சொன்னால், அறம் செய்வதற்கு முதலில் நீ விரும்பு. அந்த விருப்பத்தை தருவது தெரியுமா? இலக்கியத்தில் இருக்கிற இன்பம் தான் விருப்பத்தை தர முடியும். இவ்வளவே சார். படைப்பு எது? படைப்பு இல்லாமல் பின்பற்ற முடியுமா? எது படைப்பு தெரியுமா? கவிமணி சொன்னா, உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உணர்வெடுப்பது கவிதை என்று சொன்னான். இன்பத்தை தராமல் இருக்குமானால் அது ஒரு படைப்பு உருவாக்கத்திற்கே காரணியாக இருக்க முடியாது. இன்பம் என்று ஒன்று வருகிற பொழுதுதான் அது படைப்பை தருவதாக அமைய முடியும். அந்த கவிமணி ஒரு பாட்டுல சொன்னா, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானே யடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனே யடா, அந்த கிறுக்கன் உரளிமொழி பொறுப்பாயடா என்று பேசுகிறான். எங்க இன்பம் தெரியுமா? கேட்டு கிறுகிறுத்து போதல் இருக்குல்ல, அந்த கிறுகிறுத்து போதல் தான் இன்பம். அந்த இன்பம் இல்லை என்றால் படைப்பு இல்லை. அது மட்டுமல்ல நடுவர்களே, ஒரு இன்பம் தருகிற படைப்பு படிப்பவனுக்கு மட்டும் இன்பம் தருவதல்ல, அது ஒரு படைப்பாளியையும் உருவாக்கி விடுகிறது என்பதில் தான் இது முக்கியமான செய்தியாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நடுவர்களே, திருக்குறளை பத்தி ரொம்ப பேசினார். நான் என்ன சொல்றேன், வள்ளுவர் பின்பற்றுவதற்கான அறம் தானே சொன்னார். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வள்ளுவருக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? இந்த பின்பற்றுவது என்பது காலத்தை பொறுத்து மாறும், பின்பற்றுவர்களை பொறுத்து மாறும். ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னா, அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் வகுப்பறையில் கற்பிக்கிறார் கையில் பிரம்புடன் என்று எழுதினார். இதுக்கு பேர் பின்பற்றுதல. சொல்றது புரியுதுங்களா? அவர் நடத்துறது என்ன? அன்புடைமை. எதை வச்சுக்கிட்டு நடத்துறார்? கையில குச்சி வச்சுக்கிட்டு. இது ஒருத்தர் புது கவிதையில் எப்படி எழுதுனா தெரியுமா? மாணவன் பூவை பறித்தான் என்பதற்காக அவனை அடிப்பதற்காக கொப்பை ஒடித்து கொண்டு வந்தார் ஆசிரியர். அவன் பூவைத்தான் பறிச்சான், இவர் கொப்பை ஒடிச்சுட்டு வந்தார்னா அப்ப அது எப்படி இருக்கு பாருங்க. நடுவர்களே, வள்ளுவருக்கு தெரியும், பின்பற்றுபவர் தவறாக அமைந்தால் சொன்ன செய்தியும் தவறாக போகும். சில சமயங்களில் பின்பற்றுவதை காலத்தினுடைய வளர்ச்சியில் மாற்றம் அடைந்தாலும் அடையும். ஆனால் சமூகத்தில் மாற்றமடையாத சில உணர்வுகள் உண்டு. ஆதாம் ஏவாள் காதலித்த பொழுதும் காதல் இன்பம் தந்தது. என் பாட்டியும் பாட்டனாரும் காதலித்த பொழுதும் காதல் இன்பம் தந்தது. என் அப்பாவும் அம்மாவும் காதலித்த பொழுதும் காதல் இன்பம் தந்தது. என் பேரன் காதலித்தாலும் காதல் இன்பம் தரும். அதெல்லாம் பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே என்று பாரதி பேசினான். இப்ப வள்ளுவன் என்ன நினைக்கிறான்? பின்பற்றுவது கூட மாறும். அதை மட்டும் சொன்னால் இந்த இலக்கியம் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடும் என்பதற்காக காமத்துப்பால் என்று சொல்லுகிற இன்பத்தை தருகிற 25 அதிகாரங்களை வள்ளுவத்துக்குள் வைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு தெரிகிறது இன்புறுத்துவதுதான் காலத்தை தாண்டியும் நிலைக்கிற ஆற்றல் உடையதாக அமையும். அடுவர்கள் ஒரு செய்தி சொல்றேன். திருக்குறளின் நிலைத்தலுக்கு என்ன காரணம்னு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. யார் நடுவர் தெரியுமா? இந்த உலகத்தின் மிகச்சிறந்த பட்டிமன்ற மாவேதியாக இருந்த தவத்திரு அடிகளார் அவர்கள் நடுவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரத்துல பேசுறாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பேசுகிறார்? பழைய எஸ் ராமகிருஷ்ணன் அவர் இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர். அவர் இப்ப இருக்கிற எஸ்ரா இன்னைக்கு எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் காமத்துப்பாலை பத்தி பேசுறார். அடிகளார் என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அப்ப திருமணம் ஆகல. அடிகளார் தீர்ப்பு சொல்லுகிறார், திருமணமாகாத எஸ் ராமகிருஷ்ணன் காமத்துப்பாலை பேசி ஒரு துறவியாக இருக்கிற என்னால் அதை கேட்டு மகிழ முடிகிறது என்று சொன்னால் திருக்குறள் நிலைத்து நிற்பதற்கு காரணம் காமத்துப்பால் தான் என்று தீர்ப்பு சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒன்று நினைத்து பாருங்கள். பேசுறவருக்கு கல்யாணம் ஆகல, கேட்டுக்கிட்டு இருக்கிற துறவி, ஆனா 2 பேராலையும் பேச முடியுதுன்னா அவ்வளவு நயத்தகு நாகரீகத்தோடு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. நடுவர்களே, வள்ளுவருக்கு தெரிந்த உண்மை பாவம் இவருக்கு தெரியவில்லையே என்றுதான் நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆனால் உங்களுக்கு மிக நன்றாக தெரிகிறது. எப்ப நீங்க கைதட்டு வரவேற்றீங்களோ அப்பவே இந்த கூட்டம் மிக அருமையான கூட்டம் என்பதை கைதட்டல் மூலமாக உணர்த்தி இருக்கிறார்கள். இதுக்கு நீங்க கைதட்டலைன்னா பொய்யின் ஆயிடும். நடுவர்களே, சில சமயங்களில்
இன்புறுத்தல் என்பது அமையாமல் போனால் சில நல்லவற்றை கூட பின்பற்ற முடியாமல் போயிடும். ஒரு உதாரணம் சொல்லவா? பாரதியை விட ஒரு பேரறிஞர் வேணுமா? பாரதியை கொண்டுட்டு போய் அவங்க அப்பா ஆங்கிலம் படுறான்னு விடுறார். பாரதி என்ன எழுதுறான்னு தெரியுமா? நெல்லையில் சென்று ஊனர் கலைத்திறம் நேருமாறு என்ன எந்தை பணித்தான். ஆங்கிலம் படுறான்னு எங்க அப்பா திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சு வச்சார். பாரதி சொல்றான், என் தந்தைக்கு 1000 செலவு போனது, எனக்கோ தீமைதான் வந்து அமைந்தது, எல் துணை அளவும் நன்மையை காண்கிலேன். அதோட பரவாயில்ல. அடுத்து சொன்னா, இதை 40,000 கோயிலில் சொல்வேன்னா. ஆங்கிலத்தினால எனக்கு ஒரு பயனும் இல்லடா, இதை எங்க சொல்வேன்? 40,000 கோயிலில் சத்தியம் செய்து சொல்லுவேன் என்று பாரதி சொன்னான். ஆங்கிலம் இன்புறுத்தாத பொழுது பாரதிக்கு வேம்பாக கசந்தது. அதே பாரதி வேம்பாக கசந்து சொல்லக்கூடாது, எழுத்தாப்புல ஆள் உட்கார்ந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, அவங்க அந்த அணியில் இருக்கிறதுனாலதான் வேம்பாக கசந்ததுன்னு சொல்றோம். அப்படியா? இன்னும் இப்படி சொல்லிக்கலாம், வேம்பாக மட்டுமல்ல வேம்பை பாலாவாகவும் கசந்தது என்று சொன்னால் இன்னும் சரியா இருக்கும். எதிரணியா இருக்கிறதுனால. நடுவர்களே, அந்த பாரதி விட்டுறாதீங்கம்மா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த பாரதி பிற்காலத்தில் செல்லியை வாசிக்கிறார். எந்த ஆங்கிலத்தை பாரதி வெறுத்தானோ, ஊனர் கலைத்திறம் என்று எந்த ஆங்கிலத்தை பாரதி இகழ்ந்தானோ, அந்த ஆங்கிலத்தில் இருந்த செல்லியின் கவிதைகளை பாரதி வாசிக்கிறான். வெறுத்த பாரதிக்கு அது மனதுள் இன்பத்தை கொண்டு வந்து தருகிறது. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய பெயரை தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டு செல்லிதாசன் என்று தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவன் கவிதை வடிவத்தை உள்வாங்கி பாரதி படைக்கிறான் என்று சொன்னால் உடனே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இலக்கியம் எவ்வளவு உயர்ந்ததாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், அது மிகச்சிறந்த வழிகாட்டுதலை கூட செய்வதாக கூட இருக்கட்டும், ஆனால் ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அடிப்படையில் மனித உணர்வுகளோடு ஒன்றி போகாத ஒரு இலக்கியம் எந்தவித நிலைத்த தன்மையும் பெற முடியாது, அதை பின்பற்றுவதற்கும் வாய்ப்பில்லாமல் போய்விடும். நடுவர்களே, கம்பனை இந்த உலகம் கொண்டாடுகிறது. யாரால் தெரியுமா? நெய்வேலியில் ரசிகமணி என்று ஒரு மிகப்பெரிய ரசிகன் இருந்தார். அவனால் தான் இந்த உலகம் கம்பனை கொண்டாடுகிறது. ஒரு உதாரணம் சொல்லவா? ரசிகமணி டிகேசிக்கு நெல்லையில் இருந்தார். நெல்லையில் அவருக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அழைப்பு வருகிறது. ஜனாதிபதி மாளிகைக்கு போறார். போயிட்டு நேரம் திருநெல்வேலிக்கு திரும்பி வந்துட்டார். வந்ததுக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரன், ரொம்ப ஏழை, ஒரு குடிசை வீடு, அதுல உட்காந்துருக்கான். இப்ப ரசிகமணி சொன்னார், இங்க பாரு, ஜனாதிபதி மாளிகை எல்லாம் கூட என்னை கூப்பிட்டான், ஆனா நீ உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டேங்கிற, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறேன்? இவனுக்கு என்ன கஷ்டம்னா, குடிசை வீடு, உட்கார்றது கூட இடம் இல்லை, எப்படி ரசிகமணியை கூப்பிடுறதுன்னு ஒரு மனசுக்குள்ள வருத்தம். அப்படியே தயங்கிட்டே நின்னா. ரசிகமணி சொன்னார், இங்க பாரு, எனக்கு தெரியாது, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன். இவர் வழி இல்லை, வாங்கன்ட்டான். வீட்டுக்கு போனா ஒரு குடிசை வீடு, சூரிய ஒளியும் மழையும் உள்ளே வருகிற அளவிற்கு ஒரு ஓலை குடிசை, உட்காருவதற்கு கூட இடம் இல்லை. ஒரு பழைய கள்ளி பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியை தூக்கி போட்டு ரசிகமணியை உட்கார வைக்கிறான். ரசிகமணி சொன்னார், வா, எனக்கு எதிர்த்த மாதிரி உட்கார், ஒரு கம்பன் பாட்டு சொல்றேன். என்ன பெரிய ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி மாளிகையில ஒரு கம்பன் பாட்டு சொல்ல முடியலையே, கம்பன் பாட்டு சொல்ல முடியாத என்ன பெரிய ஜனாதிபதி மாளிகை, இதுதான் எனக்கு ஜனாதிபதி மாளிகையை விட உயர்ந்த இடம், உட்காரு, கம்பன் பாட்டு சொல்லுகிறேன் என்று ரசிகமணி கிளம்பியதால் தான் இந்த சமூகம் கம்பனை பின்பற்றுகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஜஸ்டிஸ் மகராஜ் ரொம்ப அழகா ஒரு செய்தி சொன்னார். நாம் கம்பனை புரிந்து கொள்வதற்கு ரசிகமணி வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருந்தது என்று பேசினார். நடுவர்களே, நான் ஒரு செய்தி சொல்றேன், இந்த மண்ணில் சொல்லணும், நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷன் வெளிநாட்டுல இருந்து இங்க வரலாம், அவன் மதம் பரப்புவதற்காகத்தான் வருகிறான். நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க, அவனுடைய சமயம் சைவம் அல்ல, அவனுடைய வழிபாடு தமிழர் வழிபாடு அல்ல, அவன் வழிபடுகிற தெய்வம் சிவன் அல்ல, அவனுடைய புனித நூல் திருவாசகம் அல்ல, அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்பது அவனுக்கான வேலையும் அல்ல. அதையும் தாண்டி இங்கே மதம் பரப்ப வந்த ஒரு ஜியு போப் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? திருவாசகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. என்ன சொன்னாங்க பாருங்க, திருவாசகம் ஒரு முறை நீங்க ஓதுனீங்கன்னா உங்க மனசு கருங்கல் மனசாக இருந்தால் கூட கசிந்து போயிடும். நான் உங்களுக்கு நுட்பம் சொல்லி தர்றேன். குழந்தைங்க வீட்டில் சேட்டை பண்ண ஒரு திருவாசகம் பாட்டு படிக்க வைங்க, மனசு கரைஞ்சு உருகிடும். இன்னும் சொல்ல போனா, கொடிய தண்டனைகளை பெற்று ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அந்த கைதிகளுக்கு ஒரு முறை திருவாசகத்தை நீங்கள் வாசிக்க கொடுங்கள், அவர்கள் மனம் திரிந்து உயர்ந்தவர்களாக மாறி போவார்கள். அவர் சொன்னா, கருங்கல் மனமும் கசிந்துருகும், உங்க மனசு
ஈரமே இல்லாத பாலும் கிணறாக இருந்தால் கூட நீர் ஊறும்னார். இதை நான் சொல்லல, சுப்ரா சுவாமிகள் சொன்னார். திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கசிந்துருக தொடுமணற் கேணியில் சுரந்து நீர் பாய அன்பர் ஆகுனரன்றி மண்பதை உலகில் மற்றையர் உளவே. தமிழர் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் திருவாசகத்தை படித்தால் மனம் உருகி போவான் என்று சொல்லுகிறார். அந்த திருவாசகத்தை மொழிபெயர்ப்பதற்கு நான் ஒரே செய்தி சொல்லிடுறேங்க. ஜியு போப் ஒரு முன்னுரை எழுதுறாருங்க, அவசியம் நம்ம படிக்கணும். எழுதுறாரு, நான் உலகத்தினுடைய மிக உயர்ந்த மொழி, கலை சொற்களை உடைய மொழி ஆங்கிலம் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இதுவரை தெரியுமா, திருவாசகத்தை மொழிபெயர்க்கிற வரைக்கும். ஆனால் திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு தொடங்கியதற்கு பிறகு ஒரே ஒரு வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்காக 6 மாதங்கள் ஆங்கிலத்தில் அல்ல, உலகத்தின் அனைத்து மொழிகளிலும் இணையான வார்த்தையை தேடி பார்த்தேன். என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களிடம் வேறு வழியே இல்லாமல் தோற்று போய் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுத்தான் நான் பயன்படுத்தினேன் என்று எழுதிவிட்டு சொன்னார். உலகத்தின் மிகச்சிறந்த மொழி தமிழ் என்பதை நான் அன்று புரிந்து கொண்டேன் என்று எழுதினார். என்ன வாசகம் தெரியுமா? ஈசனடி போற்றி எந்த எடி போற்றின்னு தொடங்குது இல்லையா, அந்த இடத்துல என் நெஞ்சில் எப்பொழுதும் இருக்கிற இறைவன் இமைப்பிலா என் நெஞ்சில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் போற்றின்னு எழுதினார்ல. இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்கிற வார்த்தை இருக்கிற அந்த இமைப்பொழுது என்கிற அந்த சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை கண்டறிவதற்கு 6 மாதம் தேடியும் கூட நான் தோற்று போனேன் என்று ஜியு போப் எழுதுகிறார் என்றால் அவரை உருக்கியது தெரியுமா? திருவாசகம் என்கிற இன்பம் தருகிற நூல். நடுவர்களே, ஒரே செய்தி, ஒரு துறவி யார்? ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு துறவி யார் சொல்லுங்க, ஒரு புத்தகம் கொடுப்போம். ஒரு துறவி யார்? இன்பங்களை எல்லாம் துறப்பவன் தானே துறவி. நான் இன்னைக்கு இருக்க சாமியாரை வச்சு பேசல, சாமியார் வேற துறவி வேற. நடுவர்களே, இந்து தர்மம் மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. ஒரு இல்லறத்தில் வாழ்பவன் ஒரு பொருளை பிறருக்கு தானமாக கொடுப்பதாக இருந்தால் இன்று முதல் இந்த பொருள் என்னுடையது இல்லை என்கிற முடிவுக்கு வந்துட்டு தான் கொடுக்கணும். மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட் ஏன்னு சொல்லக்கூடாது, சரியா? என்னுடையது இல்லைன்னு முடிவுக்கு வந்துடணும். அப்படி உங்களால் அந்த பொருளின் மீது இருக்கிற பற்றை துறக்க முடிய வேண்டால் கொடுக்கப்படாது. துறவிக்கு என்ன அறம் தெரியுமா? அடுத்த வேளை உணவை கூட சேமிச்சு வைக்கப்படாது. அவன் தான் துறவி. ஒரு காலைல பிச்சை எடுக்கிறான், ஒரு 10 இட்லி விழுந்துருச்சு, மதியத்துக்கு வேணும்னு வச்சுக்கப்படாது. 5 இட்லி அவன் சாப்பிட்டு 5 இட்லியை பிற உயிர்களுக்கு கொடுத்துட்டு மதிய உணவை கூட பகவதி பிச்சாந்தேகி என்று பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்பதுதான் இந்து மதம் சொல்லுகிற துறவு. நமக்கு எங்க சிக்கல் தெரியுமா? யார் துறவி யார் சாமியார் என்று புரிந்து கொள்வதில் நமக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அதான் இங்க அடிப்படையில் பிரச்சனை. இப்ப இன்பங்களை துறப்பவன் தானே துறவி. எல்லா இன்பங்களையும் ஒரு மனுஷன் துறந்தான். ஆனா என்ன பண்ண முடியலையா தெரியுமா? திருவாசகத்தை படித்த இன்பத்தை மட்டும் ஒருத்தனால் துறக்க முடியல. அவன் சொன்னா, வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று எழுதினார் வள்ளலர். நீங்க தேனையும் பாலையும் பழங்களையும் கலந்தா திகட்டுமா இல்லையா? திகட்டும் இல்ல. ஆனால் அவர் சொன்னார், பார்ப்பா, அது தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்ததாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் கலந்தால் அதன் இயல்பு என்ன தெரியுமா? திகட்டுவது என்பது இயல்பு. ஆனால் இந்த திருவாசகம் எனக்கு திகட்டாமல் இனிக்கிறதே என்று ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால், நடுவர்களை இப்படி நான் நிறைவு செய்கிறேன். பின்பற்றி வாழ வேண்டாம் என்று சொல்லுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் உலக மக்கள் தொகையில் பின்பற்றி வாழும், நீங்கள் கேட்டதை போல காந்தியை போல சிலர்தான். ஆனால் இன்புற்று மகிழ்கிற இலக்கியத்தை வாசிக்கிற பொழுதுதான் அது பின்பற்றி வாழ்வதற்கு கூட வழியை காட்டுவதாக அமைய முடியும் என்பதாக சொல்லி, இன்புற்று வாழ்வதுதான் நோக்கம். பின்பற்றி வாழ்வதை மட்டும் ஒரு நூல் சொல்லுமானால் அது இலக்கியம் அல்ல, அது சட்ட நூல் என்பதாக நீர்த்து போகும். எப்பொழுது இன்பத்தையும் சேர்த்து சொல்லுகிறதோ அப்பொழுதுதான் அது மிகச்சிறந்த நூலாக அமைய முடியும் என்பதாக சொல்லி, இலக்கியம் படிப்போம், இன்புற்று வாழ்வோம் என்பதாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. பிரமாதம். நல்ல
அந்த சொற்கள் பாருங்க, எழுதுகிற மாதிரி பேசுகிறார். அப்படியே வார்த்தைகளில் வந்து அந்த இலக்கிய தரம் சற்றும் குறையாமல் பேசுகிறார். ஐயாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், பிரமாதமாக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. எந்திரன் படத்துக்கு அவர் தான் கதை வசனம், இந்தியன் அவர் தான் கதை வசனம். அப்புறம் என்ன, கண்டுகொண்டேன் அவர் தான் கதை வசனம். முதல்வன் அவர் தான் கதை வசனம். எனக்கு இனிய நண்பர் அவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். அவர்கிட்ட கேள்வி பதிலில், ஆனந்த விடலில் கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பாருங்கள், நான் எனக்கும் பதில் தெரியுதான்னு பார்க்குறேன். திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரத்தை கொண்டது? 133. மொத்த குறள் எத்தனை? 1330. அப்படின்னா திருக்குறளுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? திருக்குறள்கள் தானே பேர் வச்சிருக்கணும். இப்போ ஒன்றுக்கு மேலே 2 இருந்தால் 2ன்னு சொல்லுவோம் இல்லையா, 3 சொல்லுவான். அவன் வந்தான், அவர்கள் வந்தார்கள் சொல்லுவோம். சுஜாதாட்ட கேட்குறாங்க, 1330 திருக்குறள்களை திருவள்ளுவர் திருக்குறள்கள்னு பேர் வைக்காம ஏன் திருக்குறள்னு பேர் வச்சாரு? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லா சொல்லியிருக்காரு. வாங்க மேலே வாங்க. அவர் என்ன சொன்னார் நான் சொல்கிறேன். சுஜாதா என்ன சொன்னாரா? ஒரே வார்த்தை சொன்னாரா, ஏன் திருக்குறள்கள் வைக்கலன்னா திருவள்ளுவருக்கு கல் பிடிக்காது அப்படின்னாரா. கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் வருதா? கல்லுன்னா 2 அர்த்தம் இருக்கு. கல் குடிக்கிறதுன்னு அர்த்தம், பன்மை பொருள் அர்த்தம். வாங்க, எதில் படிச்சியா? எங்க கேமரா மேடங்களா? சரி, அதில் எடுக்கியா? வாங்க, அது ஒன்று எடுக்க. நன்றியா, நன்றியா. நீங்க சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்படி சொன்ன கல்லுண்ணாமிக்காக. சரி, சந்தோஷம் சந்தோஷம். 3 பேருமே சொன்னீங்களா? சொன்னா இருக்கு. சரி, சூப்பரா இருக்கு ஐயா. நன்றிமா. ஒன்று இருக்கு. யார்கிட்ட எடுத்து கொடுத்துடாதீங்க. நீங்கள் இன்னும் கேள்வி இருக்கு. அதான் யாரும் வச்சுட்டு போயிட்டாங்களாக்குன்னு. எனக்கு ஒரு அனுபவம் தெரியுங்களா? ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் இப்போ சமீபத்தில். ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். என் விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, இதை எடுத்து கொடுத்தேன் அவர்கிட்ட. பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு வந்து என்கிட்ட அவர், ஐயா அப்போ இதை என்கிட்ட கொடுத்தீங்க, வாங்காமல் போயிட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து அழுக இருக்குவாருங்க. விசிட்டிங் எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசிட்டிங் கார்டு கொடுத்தா இது நீ படித்து என் நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணியா, இது அதை பாரியா, என் முகவரி இதாயான்னு கொடுத்தா மனுஷன் 3 மணி நேரம் உட்காந்துருந்து போகிறப்ப ஐயா அதை வாங்காமல் போயிட்டீங்க அப்படின்னாரு. இது மாதிரி ஒரு புத்தகம் தான் வச்சுருக்கீங்க, அவர்கிட்ட கொடுத்து விட்றாங்க யார்ட்டையாவது. நான் நிறைய கேள்வி வச்சுருக்கேன் நான். சரி, அழகாக சொன்னார். ஒன்றை ரசிக்க தெரியணுங்க. இப்படி கேட்ட உடனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ தான் அதில் ஒரு இனிமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அழகாக சொல்லியிருக்கார். இன்புற்று மகிழ்கிற தன்மை இருந்தால் தான் அந்த புஸ்தகத்தை கையில் எடுக்க முடியும். படம் எப்படின்னு கேட்குறோம். ஐயோ போகாது, கொன்றுவாங்க அப்படின்னா போவோமா யாராவது? சூப்பராக இருக்குது, பின்னுது, அப்படி இப்படின்றோம்னா போதும், போயிடுவாங்க. அப்படி இன்புற்று மகளுமாறு சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, வேம்பா கசக்குங்கிறாரு. கசக்காது இனிக்கும் என்று சொல்ல நம்முடைய நாகை வேம்பு பாலா அவர்கள் வருகிறார்கள். பின்பற்றி வாழத்தான் என்பதற்காக. வாங்க.